வாழ்க்கையில காலேஜுக்கு போறோங்கிற ஆசையை விட அவளை பார்க்க போறோங்கிற ஆசை தான் அதிகமாயிட்டே இருந்தது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான சாங்கோட பீட் மார்க் ஏற்ற மாதிரி ஷேக் எஃபில் ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. இது வந்து கெயின் மாஸ்டர் மாதிரி வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கனாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிரிக்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் அந்த ஆல் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க்குன்னு கீழே இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளுடைய வெப்சைட்குள்ளே போய்டும். நம்மளுடைய வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு டைம் செகண்ட்ஸ் வந்து ஓடும். 30 செகண்ட்ஸ் வந்து ஓடும். அந்த 30 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டவுன்லோட்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே வந்து டவுன்லோட் பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டரில் வரும். ஸோ இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆடாக இருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டெலிட் பண்ணிட்டு அகைன் டைம்லைனை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோவில் ஓடக்கூடிய ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 100ல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே 0வில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோவில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஸோ கரெக்டாக ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 2.5 செகண்ட்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி எல்லா ஃபோட்டோ 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோக்குமே இந்த 2.5 செகண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் இந்த இடத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக லோடிங் ஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த உங்களுடைய ஃபிங்கர் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த 2.5 செகண்ட்ஸ்க்கு வரைக்கும் ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அகைன் அதே போல் அந்த ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து இந்த எஃபெக்டை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோக்கு சேஞ்ச் பண்ணி எஃபெக்ட் எல்லா ஃபோட்டோக்குமே வந்து ஆட் ஆகிடும். ஸோ அகைன் நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணி வச்சிருக்கோம் லிரிக்ஸ் வீடியோக்குமே வந்து எஃபெக்ட் ஆட் ஆகிருக்கும். ஸோ அகைன் நீங்கள் லிரிக்ஸ் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ள நன்னுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து
கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லா ஃபோட்டோக்குமே வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவுக்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஷேக் ஒன்னுன்னு இருக்கா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இன்னொரு வாட்டி வந்து தட்டுங்க. இந்த மாதிரி தட்டிட்டு கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக 3வது புள்ளியில் இருக்கிற மாதிரி தட்டி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அகைன் அந்த ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோக்கு டிரான்சாக்ஷன் ஆகும்போது எந்த செகண்டில் டிரான்சாக்ஷன் ஆகணும்னு இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம்மி பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோவுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்குமே வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் நன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட் அண்ட் டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் 1 by 1 ஃபோட்டோ லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணி எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ வீடியோன்றதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HEன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த இடத்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ ஸோ அந்த கலர் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபோட்டோக்கான கான்ட்ராஸ்ட் கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் டைம்லைனை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ டு எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த சாங்குக்கான டவுன்லோட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு சூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ ஸோ அந்த ரெசல்யூஷன் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் FPS 30 வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பிட் ரேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சேவ் டு ஆல்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் சூப்பராக இந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சாச்சு.